இல்லைங்க ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இனிமே தினமும் போக வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்ல, காலையில போனா வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடும். என்னம்மா சொல்ற? ஏதோ ஆபீஸ் வேலைக்கு போற மாதிரி சொல்ற? ஆமாங்க ஐயா, வேலைக்கு தான் போறேன். உங்களுக்கே தெரியும், என் தங்கச்சி படிப்புக்காக நான் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன். ஆ, அந்த 2 லட்சம் பணத்தையும் நான் வாரம் தவறாம அசலையும் திருப்பி தரணும், அதுக்கு வட்டியும் கட்டணும். இதுக்கு நடுவுல தங்கச்சி பள்ளிக்கூடத்துல அதுக்கு காசு இதுக்கு காசுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு வேற கொடுக்கணும். சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மளிகை சாமான், மருந்து, மாத்திரை, குடும்ப செலவுன்னு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நான் வேலைக்கு போய் தாங்க ஆகணும், வேற வழியே இல்ல. வழியெல்லாம் இல்லாம இல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு. உனக்கு மனசுதான் இல்ல, கேட்டா பிடிவாதம் பிடிப்ப. இல்லைங்க ஐயா, ஆனா இது என்னோட... நீ என்ன சொல்வன்னு எனக்கு தெரியுமா? இது என்னோட தன்மான பிரச்சனை, இதுல தலையிடாதீங்க, அதானே? உன்னோட தன்மான பிரச்சனை என்னோடது இல்லையாமா? சூர்யா கூணன்னா அப்படியே துடிச்சு போற. எனக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா மனசு கலங்கி போய் வந்து நிக்கிற. அது போல உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் எங்க யாரையும் பக்கத்துல அண்டை விட மாட்டேங்கிற. நானே பாத்துக்கிறேன்னு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறிய. இதெல்லாம் என்னம்மா நியாயம்? ஐயா, நான் மத்த விஷயத்துல உதவி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குங்க ஐயா. ஆனா இந்த விஷயம் வேற. ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. என் மேல திருட்டு பழி விழுந்து எப்படியோ எங்கேயோ பிச்சு பிராஞ்சு நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை பாடுபட்டாச்சு நான் தானங்கய்யா அடைக்கணும். எதுக்கும் உங்களோட உதவி வாங்கினா நான் கடன் வாங்கினதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அட போமா, ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் நம்ம லட்சமா படி அளந்துகிட்டு இருக்கோம். நீ என்னடா தினமும் வேலைக்கு போறான்னு வந்து நிக்கிறேன். இப்ப விஜய் வீட்டுக்கு போய் என்ன வேலை பார்க்க போற? விஜயக்கா ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. இப்போ ஏதோ ஒரு சில ஹோட்டல்ல ரெகுலரா கேட்டிருக்காங்களா. அதான் நானும் போனா அந்த வேலையை எடுத்து செய்யலான்னு இருக்கேன். அவங்களுக்கும் உதவியா இருக்கும், எனக்கும் உதவியா இருக்கும். போயிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துருவேங்க ஐயா. ராத்திரி சமையல் பண்றதுக்கெல்லாம் நான் வந்துருவேன். இப்ப என்ன, நீ போயிட்டா வேலை யார் செய்யுதுன்னு யோசிக்கிறியா?